ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே சமையல் என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ கொத்துக்கறி புலாவ் பண்ணலாம் அப்படின்னு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது கொஞ்சம் சீக்கிரமாக செய்துடலாம். அதனால் அரிசி கூட புழுங்கல் அரிசி தான், அதனால் அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் தண்ணியில் ஊற வச்சேன். அப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், இந்த கறியை கூட மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் தேவையான அப்போ தான் எடுத்துப்பேன், அப்பப்போ அந்த அரைச்சி வைக்கிற பழக்கம் இல்லை. ஸோ அந்த கறியை வந்து நம்ம குக்கரில் போட்டுட்டு அரைக்கும் போது வந்து மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் நம்ம விருப்பம் தான் அப்போ போட்டுக்கிறது. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஸோ அதை வந்து மிக்சியிலேருந்து எடுத்து குக்கரில் போட்டுக்கிட்டேன் நான். ஸோ போட்டு இப்படி பண்ணும்போது ஒரு ஐடியா வந்தது, சரி பக்கத்துலேயே நம்ம புலாவ் பண்ணிடலாமே அப்படின்னு அதுக்கான பாத்திரத்தையும் வச்சுட்டேன். ஏன்னா அப்படி செய்தால் தான் சீக்கிரமாக சாப்பிட முடியலை. ஏன்னா இது நல்ல பசி நேரத்தில் தான் நான் செஞ்சேன். ஸோ ரொம்ப பசி எனக்கு. ஸோ இது பிடிக்கும் கொத்துக்கறி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கொத்துக்கறிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு குக்கர் மூடிட்டேன் நான். ஸோ குக்கரை மூடிட்டு இதுலேருந்து ஒரு 4 விசில் வந்தால் போதும், அப்புறம் சட்டுன்னு ரெடி ஆகிக்கிடலாம். இந்த பாத்திரத்தை வச்சுட்டேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றலாம். தேவையான அளவு எண்ணெயை எடுத்துக்கிட்டு இப்போ அதில் ஊற்றுறேன். ஸோ எண்ணெயை ஊற்றி அது கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், தக்காளிலாம், ஸோ அதை அதில் போட வேண்டியது தான். ஸோ தக்காளி வந்து நான் கட் பண்ணவே இல்லை, எண்ணெய் காஞ்ச உடனே தான் கடகடன்னு கட் பண்ணுறேன். அதை கட் பண்ணும்போது அது நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே எடுத்து போட்டுருவேன் நான். ஸோ கடைகளில் போட மாட்டாங்க, நம்ம வந்து வீட்டில் கொஞ்சம் பார்த்து பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் கடகடன்னு அரிஞ்ச பசியில் தான் நான் கடகடன்னு பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்போது என்ன பண்ணேன், இந்த வெங்காயத்தை அதில் போட்டுட்டு பச்சை மிளகாவும் அதில் போட்டுடுவேன். போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மசாலாவும் போட்டுட்டேன் அதில். ஸோ இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். இது கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். இந்த புலாவ் ரொம்ப செலவும் கம்மி தான், சட்டுன்னு நம்ம பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் பண்ணி சாப்பிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மசாலாவும் போட்டு அப்படியே கொஞ்சம் வதக்கிறது தான். அப்படியே கொஞ்சம் வதங்கணும், கொஞ்சம் லைட்டாக வதங்கணும், ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வதங்கினா போதும். ஸோ வதங்கிட்டே நல்லா வதக்கணும். இந்த வதக்கிறதுல அந்த பச்சை வாசனை நம்மளுக்கு அதுலேருந்து போகணும். போன உடனே நம்ம என்ன பண்ணோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நான் மறந்துட்டேன் இந்த கறியில் போடுறதுக்கு. அப்படி டக்குன்னு ஞாபகம் வந்தது. அப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டேன். மறக்கிறது சகஜம் தானே நம்ம. ஸோ அதனால் அப்போ இதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். ஸோ போட்டுட்டு ஓகே அது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் அப்படின்னு சொல்லி வதக்கினேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் போடலைன்னா கூட பரவாயில்ல, இந்த புலாவில் போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம விருப்பம் தான் இல்லை. ஸோ அப்புறம் போட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும் அப்படின்னு. இப்போ தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு. ஸோ அது போட்ட உடனே இப்போ தக்காளி நல்லா வதங்குது. அப்போ நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லி இதில் என்னென்னா அந்த இதெல்லாம் நல்லா வதங்கினா அந்த பச்சை வாசனை போக தான் நம்மளுக்கு டேஸ்ட் இருக்குமே. ஸோ இது இப்போ என்ன பண்ண சைடில் ஒரு மிக்சியில் வந்துட்டு தக்காளி, வெங்காயம்லாம் நம்ம கொத்துக்கறிக்கு தேவையானதெல்லாம் நான் அரைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்காமல் போட்டு பண்ணிக்கலாம், அப்படி ஒன்றும் இதுதான் ரூலுன்னெலாம் ஒன்றும் இல்லை சமையலில், நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். நான் அப்படி போட்டுப்பேன். ஸோ குக்கரில் எனக்கு அங்கே விசில் வந்துடுச்சு, நல்லா ஓகே குக் ஆகிடுச்சு. இப்போ நடுவில் வந்து இந்த புலாவுக்கு வந்து கொஞ்சம் கலர் வேணும்னு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வெள்ளையாக வேணுனாலும் வெள்ளையாக போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் வேணுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இதுதான். ஸோ அதுக்கப்புறம் அது வதங்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு இது வதங்கி முடிச்சோன்னா தண்ணியை நம்ம சேர்ப்போம். ஸோ அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். தண்ணியை நான் என்ன பண்ணிடுறேன், சேர்க்குறேன். நான் தேவையான அளவு புழுங்கல் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை நான் சேர்த்துட்டு அது கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடுறேன். இது கொதித்து வர்றதுக்குள்ளே பக்கத்தில் கொத்துக்கறியை பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான பேனையும் வைக்கிறேன். லைட்டர் இல்லை, ஒர்க் ஆகலை, அதனால தான் தீக்குச்சியில் நெருப்பு வச்சேன் இப்போது. ஸோ இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும். அப்புறம் இந்த வெங்காயம்லாம் நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலாலாம், அதெல்லாம் அது போட்டுக்கணும். போட்டுட்டு அது கொஞ்சம் அப்படியே வதக்கணும். நான் ஒரு மெத்தடில் பண்ணுறேன், நீங்கள் என்ன மெத்தடில் பண்ணுறீங்களோ பண்ணலாம், நான் இது என் மெத்தடில் பண்ணுறேன். ஸோ இது அப்படியே கொஞ்சம் வதக்கணும். வதக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், ஏன்னா பச்சை வாசனை போகணும் இல்லையா. பச்சை வாசனை போக தான் நம்மளுக்கு வந்து சமைக்கிற சமையலில் டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் வதங்கட்டும் அப்படின்னு, கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அந்த உப்பு கொஞ்சம் சேர்த்து. ஸோ பார்த்து சேர்த்துக்கணும் உப்பு சேர்க்கும் போது. அப்போ இது வதங்கட்டும். அப்படியே அது கூட பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். நடுவில் வந்து இந்த கறி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணேன். சூப்பராக வெந்திருக்கு. இப்போ வெந்ததை என்ன பண்ணணும், நடுவில் வந்துட்டு அங்கே வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம் இல்லை, அதுக்குள்ளே தண்ணியும் கொதிக்குது புலாவுக்கு. ஸோ அரிசி போட்டுடணும். ஸோ அரிசியை போட்டுடுறேன். எனக்கு பாதி வேலை முடிஞ்சுது அரிசியை போட்டேன். அவ்வளோதான், அரிசியை போட்டால் அது பாட்டுன்னு வெந்துட்டுருக்கோம். பக்கத்தில் எனக்கு புலாவுக்கு தொட்டுக்க நான் கறி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அரிசியை போட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐயோ சாப்பாடு சீக்கிரம் ரெடி ஆக போதே அப்படின்னு. ஏன்னா நான் பசியில் தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சாப்பாடே.
ஐயோ எப்படா ரெடி ஆகும், அரிசி போட்டாலே எனக்கு ஹாப்பி ஆகிடும் கொதிக்கிற தண்ணியில், ஏன்னா கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். அதனால் சண்டே சமையல் இது நான் லாஸ்ட் மினிட்டில் தான் முடிவு பண்ணேன் இது பண்ணலாமா அப்படின்ட்டு. இல்லை கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுடலாமான்னு நினச்சேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், அப்படியே மூடிடுறேன். நான் இது மூடிட்டு அடுத்தது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கலாம். இப்போ பக்கத்தில் வந்துட்டு வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. ஸோ இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இல்லையா, இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சோல்ல அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ இந்த வதங்கிட்டு இருக்கும்போது இதுலேயும் கொஞ்சம் பச்சை வாசனை தக்காளியோட ஸ்மெல்லாம் இருக்கும், அது போகணும். அது போகிறதுக்காக வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இது பண்ண முடியும், அவசரப்பட முடியாது. அப்புறம் கறி எடுத்து அதில் போட வேண்டியது தான். இப்போ மிளகாத்தூள்லாம் நம்ம கறியிலே நான் போட்டுட்டேன், அதனால் அப்படியே போடுறேன். பக்கத்தில் பார்த்தா சாதம் பழன்னு நல்லா ரெடி ஆகிடுச்சு, கரெக்டாக சூப்பராக வெந்துடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு, ரொம்ப எப்படா கறி ரெடி ஆகும்னு மட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அவ்வளோதான், சாதம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு பாதி வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு. அதை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு தண்ணியை வந்து மேலே வச்சு கொஞ்சம் தம்மில் போட்டுடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பக்கத்தில் கறி வந்து அது ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் திக்காகிட்டு அந்த மேலே எண்ணெய்லாம் திரண்டு வரும்ல, அதுக்காக மட்டும்தான் வெயிட்டிங். அது வந்துடுச்சுன்னா ஓகே அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப அருமையாக வாசனையாக நல்லா இருக்குது. சட்டுப்புடுன்னு எனக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த சமையல். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு கிளறி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட ரெடி ஆகிடலாம் அப்படின்னு மைண்டும் சொல்லிடுச்சு, வாயும் சொல்லிடுச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்க்குறேன் எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். ஸோ சண்டே சமையல் எனக்கு ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. தட்டில் போட்டு நல்லா அமர சுவைச்சு சண்டேவை கொண்டாட வேண்டியது தான் மிச்சம். ஸோ நல்லா பொறுமையாக சாப்பிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ஜாய்.